அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் அதாவது மஅக்கல் இப்னு யஸார் என்கிற ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பஸராவினுடைய ஆட்சியாளர் உபைதுல்லா என்கிற ஒரு ஆட்சியாளர் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழரை சந்திப்பதற்காக வருகிறார், நோய் விசாரிப்பதற்காக வருகிறார். அவர் ஒரு பஸரா பிரதேசத்தினுடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த உபைதுல்லா இப்னு சியாத் என்கிற ஒரு ஆட்சியாளர் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழரை சந்திப்பதற்காக வருகிற நேரத்தில், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆட்சியாளரை பார்த்து, அந்த பொறுப்புதாரியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹு தஆலா ஒரு அடியானை குடிமக்களுக்கான ஒரு பொறுப்புதாரியாக நியமித்திருக்க, அது யார் நியமிப்பது? அல்லாஹு தஆலா நியமிக்கிறான். ஒரு ஆட்சி ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய அல்லது ஒரு பள்ளிவாசலினுடைய தலைவராக யாரெல்லாம் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை சாட்சியாக முன்னிறுத்தி அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர் சொல்லுகிறார், ஆட்சியாளரை அதாவது அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரிகள் அவர்களது நலன், மக்கள் நியமித்த மக்களினுடைய நலனை காக்க அவர்கள் தவறினால், மக்கள் எந்த நோக்கத்திற்காக பொறுப்புதாரியாக ஒரு தலைவராக ஒரு ஆட்சியாளராக அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளராக எந்த நோக்கத்திற்காக மக்கள் அவரை அதாவது நியமிக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறினால் நாளை மறுமை நாளையில் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அவர் ஆட்சி என்பது ஆட்சியை பொறுப்பெடுத்து இருக்கிறார். அந்த பிரதேசத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். ஆனாலும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குவான் என்பது ஒருபுறம் இருக்க, அதை எடுக்காமல் ஒதுங்கினாலும் கூட அவர்களும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிராகரித்தவர்களை போல மாறிவிடுவார்கள். ஏன்? அந்த ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹு தஆலா எனக்கு தருகிறான் என்ற அந்த நான் அதற்கு தகுதியான ஒரு ஆளுமை கொண்டவன் என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுகிற போது அந்த பற்று, அந்த பிரதேசத்தினுடைய பற்று, பள்ளிவாசலுடைய பற்று எங்களிடம் இருக்கின்ற நேரத்தில் அவைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இருப்பது என்னுடைய சாச்சாவினுடைய பிள்ளைகள், இருப்பது என்னுடைய மாமாவினுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுக்கார பிள்ளைகள், இவர்களெல்லாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்கள். இளைஞர்கள் சமுதாய ரீதியாக பல்வேறுபட்ட வழிகாட்டலினூடாக கட்டியெழுப்பப்படுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களை வழிநடாத்துவது எனக்கு பொறுப்பு என்பதை, அந்த ஆளுமையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த விடயத்தை உணர்கிற ஒவ்வொருவரும் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.